வணக்கம், this is Jayashree. Welcome back to my channel Pretty Dream Fashion. இன்னைக்கு வந்து ஒரு நைக்கா அண்ட் பர்பிள் ஹால் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். முன்னாடியே நான் வந்து பர்பிள் ஆப்பில் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் வந்து வாங்கியிருந்தேன். பட் ஷேர் பண்ண முடியல என்னால். ஸோ பிகினருக்குமே இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிற ப்ராடக்ட் தான். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ஸ்கின் டேமேஜுமே இருக்காது. ஸோ ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நைக்காலையும் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதான் இந்த வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட குயிக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கும் வந்து கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நைக்காவில் கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த ஃப்ராக்ரன்ஸ் மிஸ்ட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து கார்லட்டோன் லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்ரன்ஸு. இது வந்து பாடி மிஸ்ட். ஆக்சுவலி இது பெர்ஃப்யூம் இல்லை. இதோட எம்ஆர்பி 1299 இருந்துச்சு. நான் வாங்கினது வந்து ஆஃபரில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இது வாங்கினதுக்கப்புறம் ஏன்டா வாங்கினேன்னு ஆயிடுச்சு. சரி, ஓகே, பாடி மிஸ்ட் வந்து ட்ரை பண்ணதில்லை, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் வருது, அந்த டைமில் தான் வந்து வருது. அதுக்கப்புறம் லாங் லாஸ்டிங்லாம் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. பட் இதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இது தேவையில்லாத ஒன்று தான். ஸோ நீங்களும் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி வாங்குங்க. ஃப்ராக்ரன்ஸ் வந்து அந்த டைமில் நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்மெல்லுமே எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கணும் அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பப்பாயா ஸ்க்ரப் வந்து வாங்கியிருக்கேன். என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இது வந்து நான் அடிக்கடி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்க்ரப்பு. நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்கின் கேர் அப்படின்னு ஒன்று எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து இந்த ஸ்க்ரப் தான். பயோட்டிக்கோடைய பப்பாயா ஸ்க்ரப்பு. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இருக்கும். ஸோ பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்க்ரப்பு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா ஸ்கின் டோனுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது டேன் ரிமூவல் ஸ்க்ரப்பு. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து வாங்கியிருந்தேன். அம்மாயத்தோடைய ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். இதுவுமே என்னுடைய பேக் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 4-5 டைம் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். சீக்கிரமாக வந்து ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிடும். வந்து நான் நைக்காவில் வந்து வாங்கியிருந்தேன். ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. ஸோ உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ நீங்களுமே வந்து ஸ்கின் கேர் வந்து என்ன ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணலாம், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ப்ராடக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மம்மாயத்தோடைய சீரம், ஃபேஸ் சீரம் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்கும். நமக்கு 10 ml தான் சீரம் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 200 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கின் கேரில் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீரம். ஸோ நானுமே ஃபஸ்ட்டு வந்து சீரம் வந்து என்னோடய ஸ்கின் கேரில் ஆட் பண்ணல, நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் சீரம்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பேக்கோடைய கன்சீலர் ப்ரஷ் வந்து வாங்கியிருந்தேன். செட்டோட நான் வந்து வாங்கிட்டேன் நைக்காவில். அது வந்து 5000 சம்திங்கில் வந்து வாங்கியிருந்தேன். எல்லா ப்ரஷ்ஷுமே நமக்கு இருந்துடும். பட் கன்சீலர் ப்ரஷ் மட்டும் எனக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். ரொம்ப குட்டியாக, ஏன்னா இந்த இடத்துலலாம் வந்து போடுறதுக்கு வந்து குட்டியாக வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பிளண்டிங் ப்ரஷ் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே ஒரு சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் வாங்கணும் அப்படின்னா வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். இது வந்து PAC 219 இதோடைய நம்பர். ஸோ வாங்கணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபேஸ் வாஷ். இது வந்து த டெர்மாக்கோடைய ஃபேஸ் வாஷு. இது வந்து நான் ட்ரை பண்ணதில்லை, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ இது வந்து சாலிசிலிக் ஆசிட் ஜெல் டெய்லி ஃபேஸ் வாஷு. ஆக்னி இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸுமே இருக்காது. ஸோ ஃப்ராக்ரன்ஸ் நான் வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவேன். ஸோ ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. பட் அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட் தான் வந்து உண்மையாகவே வந்து குட் ப்ராடக்ட்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரியல, எனக்கு வந்து பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆக்னி இருக்கிறவங்க, பிம்பிள்ஸ் இருக்கிறவங்கலாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. ஸோ இதோட சேர்த்து இந்த மாய்ஸ்சரைசருமே வாங்கியிருந்தேன். இதோடைய பேக்கேஜிங் தான். ஸோ இது வந்து ஆயில் ஃப்ரீ டெய்லி ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். நல்லாயிருக்கும், அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த லிப் லைனருமே வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து இப்போ நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்ல, இந்த லிப் லைன் தான் நான் வந்து மேக்ஸிமம் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதை விட லிப் லைனர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதோடைய கலர் வந்து நல்லாயிருக்கும். தெரியுதா? ஸோ இந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கலரு. ஸோ வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து வாங்கிக்கிங்க. லிப் லைனர் வந்து ரொம்ப காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ எனக்குமே வந்து லிப்ஸ்டிக் வந்து நிறைய லைக் பண்ண மாட்டேன். இதோ இந்த மாதிரி லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கூட இந்த லிப் லைனர் தான். ஸோ ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். வீடியோவில் பார்க்குறதுக்கு ஏதோ ஹார்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் நேரில் பார்க்கும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய லிங்கே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஓகே, லாரியலோடைய கிளென்சர் வந்து வாங்கியிருந்தேன். எப்பயுமே ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். சரி, கிளென்சர் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ லாரியல் அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நல்ல ஒரு பிராண்டு தான். நல்லாயிருக்கும், ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி நல்லாயிருக்கும் லாரியல் பிராண்டு. ஸோ பேக்கேஜிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பார்க்கவே தெரியுதுல, ஒரு மாதிரி லக்ஸரி பேக்கேஜிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து வாங்கியிருந்தேன். கிளென்சர் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி ஸ்மெல்லும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி கிளென்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி மில்கை போட்டு நம்ம வாஷ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஃபேஸு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ தாராளமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் குட் வைப்ஸோடைய டோனர் தான் வந்து நான் எப்பயுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அது இல்லைனா பயோட்டிக்கோடைய டோனர் யூஸ் பண்ணுவேன். ஸ்கிப்போடைய இந்த டோனர் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து நல்லாயிருக்கும், டக்கு டக்குன்னு எடுத்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஒரு சில டோனர்லாம் வந்து ஊற்றி அதுக்கப்புறம் வந்து டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எனக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸ்ப்ரே பாட்டில்னா டக்குன்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குட் வைப்ஸோடைய ரோஸ் ஹிப் டோனர் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். குட் வைப்ஸில் வந்து நிறைய டோனர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணும்போது யூஸ் பண்ண ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த வேஸ்லினோடைய மாய்ஸ்சரைசர் வாங்கியிருந்தேன். ஸோ என்னுடைய ஹேண்ட் வந்து டக்குன்னு ரொம்ப ட்ரையாக இருக்கும். என்னுடைய பாடியே வந்து ட்ரை ஸ்கின் தான். ஸோ அதனால் வந்து மாய்ஸ்சரைசர் எப்பயுமே வந்து வச்சுருப்பேன் நான். ஸ்டாக் இல்லைன்னா யூஸ் பண்ணாமல் கூட சம்டைம்ஸ் இருந்துருவேன், பட் ப்ராடக்ட் இல்லாமல் இருக்க மாட்டேன். ஸோ டெய்லியுமே வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணிவிடுவேன். ஸோ ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறப்பயுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து லிவானோடைய ஹேர் சீரம் வந்து வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண சீரம் வந்து லிவானோடைய சீரம் தான். அடுத்து தான் வந்து நான் அடுத்தடுத்து போனேன் லாரியல் அந்த மாதிரி யூஸ் பண்ணேன். லாரியல் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம், லிவான் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும். ஸோ ரொம்ப அந்த லாரியலுக்கு ஈக்குவலாகவே லிவான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறவங்க, ஹேர் ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே கண்டிஷ்னர் இது வந்து நான் அகைன் எத்தனை டைம்னே தெரியாது பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ இது வந்து 4 or 5 நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் ஸ்பெஷலாக கோல்டன் கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ தீந்து போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அகைன் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தேன் இந்த லாரியலோடைய கண்டிஷ்னர். இது வந்து பாடி கேருக்கு வந்து இந்த ஹேர் ரிமூவல் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து கைக்குன்னு வந்து தனியாகவே வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி சின்ன மினி பேக்காக இருக்கும், ட்ராவல் ஃப்ரெண்ட்லி தான். 5 பிளேட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவே வந்து நான் பர்பிளில் தான் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 3 பீஸ் வந்து இருந்துச்சு. இது ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது, அதனால் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து எக்ஸ்ட்ரா வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு, இது வந்து ஹேண்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த குட் வைப்ஸோடைய ஃபேஸ் சீரம் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து உப்டன் டீடான் க்ளோ ஃபேஸ் சீரம். இதுவுமே வந்து ஸ்மெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக வரல. ஸ்மெல் ஆக்சுவலி எனக்கு பிடிக்கல, பட் சீரம் வந்து நல்லா இருக்குது. நான்ஸ்டிக்கி தான், ரொம்ப ஆயில் வடிகிற மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இது அடிக்கடி வந்து வாங்குற மாதிரி இருக்குது சீரம். 10 ml வாங்கிட்டு இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் பெரிய பேக்காகவே வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணுறேன். இது குட் வைப்ஸில் வேறு மாதிரி தான் சீரம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து புதுசாக லான்ச் பண்ணதுனால ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஸ்கின் கேருக்கு, ஹேர் கேருக்கு, அப்புறம் வந்து பாடி கேர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வந்து காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தான் இது வந்து வந்தது. நான் இது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ தான் வந்து ஃபோன் வந்துச்சு, போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ காமிச்சிட்டு இருந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நான் முன்னாடியே வந்து வாங்கிட்டேன்.
பட் உங்களோட வந்து ஷேர் பண்ணலை. ஸோ நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டார்டிங்கில் வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகே இது வாங்க அது வாங்குன்னு சொல்லிட்டு நான் யாருக்கும் வந்து ஷேர் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்குவாங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பிகினர் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணணுன்னாலும் நீங்கள் நான் இப்போ காமிச்ச ப்ராடக்ட்டில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து புதுசாக வாங்கியிருக்கிற ப்ராடக்ட் வந்து என்னன்னு பார்க்கலாம். சூப்பராக நமக்கு பேக்கேஜிங் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா வந்து ஒரு டேமேஜி லீக்கேஜி எதுவுமே இருக்காது, நல்லா இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த பிராண்டு தான் இந்த டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். டாட் அண்ட் கீ ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். டாட் அண்ட் கீ ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ பேக்கேஜிங்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்மெல்லே அதில் சுத்தமாக வராது, அதனாலே எனக்கு ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. பட் நல்லாயிருக்கும். நான் தான் சொல்கிறேன்ல, ஃப்ராக்ரன்ஸ் இல்லாதது எல்லாமே வந்து குட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ எல்லாமே ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத எல்லாமே வந்து ட்ரை பண்ணலாம் நம்மளும். ஸ்கின்னு தான் நமக்கு முக்கியம், ஃப்ராக்ரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விட்டமின் சி தான் வந்து வாங்கியிருந்தேன். எம்ஆர்பி வந்து 215 இருக்கு. இது எப்படி இருக்குன்னு தெரியல, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மேபி ஷார்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டோனருமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டாட் அண்ட் கீழே வந்து டோனர் வந்து ட்ரை பண்ணுறது. ஸோ இவ்வளோ நாள் வந்து நான் குட் வைப்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அதுதான் பிடிச்சிருச்சுன்னா நம்ம ரெகுலராக அதே யூஸ் பண்ணிட்டு இருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதோட பேக்கேஜிங்காகவே வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குல்ல, ஸ்கை ப்ளூ கலரில். ஸோ அதனால தான் இந்த டோனர் வந்து இந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எப்படி இதோடைய ஸ்மெல் எப்படி இருக்குன்னா, சின்ன வயசுலலாம் சூட மிட்டாய் சாப்பிடுவோம்ல, அந்த ஸ்மெல் அப்படியே இருக்குது. இதில் சூட மிட்டாய் மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து ஸ்ப்ரே டைப் இல்லை போல இருக்குது. இந்த மாதிரி ஊற்றி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலி உண்மையை சொல்லப்போனால் இந்த பேக்கேஜிங்காக தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பேக்கேஜிங். காலியானா கூட த்ரோ பண்ண மாட்டேன் போல இருக்குது, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன் நான். டாட் அண்ட் கீழேருந்து வந்து சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து விட்டமின் சி ப்ளஸ் இ தான். அது விட்டமின் சி வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப, விட்டமின் சி அண்ட் இ வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஸோ அதனால் வந்து இந்த டைம் அதே எல்லாத்தையும் வாங்கிட்டேன். ஏன்னா ரீசெண்டாக எனக்கு வந்து கொஞ்சம் பிம்பிள்ஸ் பிளாக் டாட்ஸ்லாம் வந்து அப்படியே இருக்குது. ஸோ அதை வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 50 கிராம்ஸ் தான், குட்டி பேக் தான். இதோடைய எம்ஆர்பி தான் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்குது, 445 இதோட எம்ஆர்பி. பட் ஓகே, இது வந்து எனக்கு பிடிச்சிருக்குது. ஸோ அதனாலயே நான் வந்து வாங்கிட்டேன். ஒன் பிராண்ட் மாதிரி எல்லாமே ஒன் பிராண்ட்லேயே வந்து வாங்கிட்டேன். ஃபேஸ் வாஷு, மாய்ஸ்சரைசர், டோனர், சன்ஸ்க்ரீனு எல்லாமே வாங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரீ பேக்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த டாட் அண்ட் கீழே வந்து அந்த பேக்கேஜிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலேயே இந்த டைம் எல்லாமே அதிலேயே வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். செம்ம க்யூட்டாக இருக்குது இந்த பேக்கேஜிங். அதான் சொல்கிறேன்ல, இது வந்து காலியானாலும் நான் த்ரோ பண்ண மாட்டேன். எப்படிலாம் பேக் பண்ணுறாங்க பாரு, அப்போ தான் வந்து. ஸோ இதுவுமே வந்து ஸ்டிக்கர். இது ஸ்மெல் எப்படி இருக்குன்னா, ஆரஞ்சு பழத்தோடைய அந்த தோல் இருக்குல்ல, அதில் வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஹார்ஷாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் இல்லை, ஒரு அந்த பழத்தோடைய ஸ்மெல் இருக்குல்ல, அப்படியே புழிஞ்சா ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. வாவ், லவ்லி ப்ராடக்ட் இது ஆக்சுவலி. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஏதாவது ஸ்கின் கேர் வீடியோ வந்து போட்டேன்னா உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். மாய்ஸ்சரைசர் தான் வந்து நான் ஆர்டர் போட்டேன், பட் ஃபேஸ் வாஷ் வந்து வந்துருச்சு. இதை நான் இப்போ தான் வந்து நோட் பண்ணுறேனே. ஏன்னா ஃபேஸ் வாஷ் வந்து ஆல்ரெடி இருக்குது. சரி ஓகே, காலியானதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் மட்டும் தனியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். பட் ஃபேஸ் வாஷ் வாங்கிட்டோம் போல இருக்குது, மாய்ஸ்சரைசர் வாங்குறதுக்கு பதிலாக. பட் ஓகே, அதான் வந்து மினி பேக் நமக்கு வந்து ஃப்ரீ பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எவ்வளோ கிராம், 50 ml கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது காலியாகிற டைமில் வந்து இன்னொன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து இந்த டைம் வந்து என்னுடைய ஸ்கின் கேர் எல்லாமே வந்து ஒன் பிராண்ட் லுக்கில் தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே.